Praise the Lord, my brothers and sisters. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை இரவு ஜெபம் 11:30 மணி முதல் 12:30 மணி வரைக்கும் நடைபெறும். இதை கொஞ்சம் குறித்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இணைந்து ஜெபிக்கலாம். தேவ நாம மகிமைப்படும். உங்க வாழ்க்கையில சிறையிருப்ப கர்த்தர் மாற்றுவார். இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் நாம இன்றைய உள்ள ஜெபத்திற்கு போவோம், வாருங்கள். அன்பின் பரமதகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஏசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுக்கு செய்மார் தாழ்த்தி கேட்கிறோம். Jeremiah 17th chapter 14th verse. Heal me, O Lord, and I shall be healed. Save me, and I shall be saved, for you are my praise. எரேமியா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை இரட்சியும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே, யார் யார் என்னென்ன வியாதிகள்ல என்னென்ன பலவீனங்கள இருக்கிறாங்களோ, உச்சம் தலை முதல் பாதம் வரை பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீராக. இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் அங்க உள்ள உறுப்புகள்ல ஸ்கின் அலர்ஜிஸ், வெரிகோஸ் வெயின், நீ ப்ராப்ளம், இன்னும் வைரல் ஃபீவர், எந்தெந்த கொள்ளை நோய் எதுவாக இருந்தாலும் தகப்பனே, உம்முடைய தழும்புகளால் சுகம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. தேவனே, மனம் இறங்கி சுகத்தை தருவீராக. கர்த்தாவே, என்னை குணமாக்கும். ஓ லார்ட், ஹீல் them. Thank you Jesus. ஆமென். எனக்கு இயேசுவை தெரியாது அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தருக்காகவும் உங்க பாவங்கள் அவர் சிலுவையில தீர்த்து விட்டார். He has finished everything on the cross. உங்க ஆத்மா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க, உங்க பாவத்தை மன்னிக்கவே கிறிஸ்து உலகத்துல வந்தார். and he is reigning at the right hand of the kingdom of God. நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டது. உங்க அடிமைத்தனம் எல்லாம் விடுதலை இயேசுவின் நாமத்தினால். விட முடியாத பாவங்களை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, இப்பொழுதே உங்க தெய்வீக கரம் தொட்டு அவங்களை விடுதலையாக்கி திரும்ப ஜெபிக்கிறோம். டாக்டர்ஸ் ரிப்போர்ட் சொல்லலாம், ஐ வில் நாட் பி ஏபிள் டு லிவ், இல்ல ஐ நீட் a surgery, இன்டென்ஸான சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லலாம். தகப்பனே, அது எதுவாக இருந்தாலும் ஐயா, அவங்களுக்கு சுகத்தை தாங்க. எடுக்கிற டேப்லெட்ல ஒரு சுகத்தை தாங்க. அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல ஒரு சுகத்தை கொடுங்க. அவங்க குடிக்கிற தண்ணியில உங்க ரத்தத்தை தெளிச்சு ஜெபிக்கிறோம். அவங்க ஆகாரத்தை உங்க ரத்தத்தை தெளிச்சு ஜெபிக்கிறோம். இல்ல, எனக்கு கர்த்தர் எனக்கு சுகம் தரணும் விசுவாசத்தோட இருக்கிறவங்களுக்கு தொட்டு சுகமாக்குங்க. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை நீங்க சுகத்தை கொடுத்தீரே, அவங்க விசுவாசத்தாங்க தகப்பனே. உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டதுன்னு நீங்க சொல்றீங்க அப்பா. என் வியாதி சுகமாக கிருபை செய்யுங்க இயேசுவேன்னு கேட்கிறவங்களுக்கு deliver them and heal them in the name of Jesus Christ. என்னென்ன கடன் பாரங்கள்ல வெளியில வர முடியாத சூழ்நிலைகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, Lord save them so that they shall be saved for your glory, Lord Jesus. சாட்சியின் பாத்திரவன்களாக உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரவன்கள் நிலையில இருக்க கிருபை செய்யுங்க. அவங்க வாழ்க்கையில அவங்களோட ரட்சிப்பின் பாதையில நிலைநிற்க கிருபை செய்யுங்க. உம்மை துதிக்க கிருபை செய்யுங்க. இயேசு ஒருவரே எனக்கு விடுதலை செய்தார். இயேசு ஒருவரே எனக்கு சுகத்தை கொடுத்தார். இயேசு ஒருவரே என்னை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லி கிருபை செய்யுங்க. நான் ரொம்ப மோசமான பாதையில இருந்தேன், ஆனா இயேசு ஒருவரே என்னை விடுதலை ஆக்கி, என் குறையை நீக்கி, என் பாவத்தை மன்னித்து, அவர் பிள்ளையாக நான் மாறிட்டேன்னு ஆனந்த களிப்போட துதி ஆராதனை எடுக்கிற பாத்திரவன்களாக ஒவ்வொருத்தரையும் நீங்க தொட்டு வழிநடத்தி தருமாறு கெஞ்சி கேட்கிறோம். நீரே பொறுப்படுத்த ஆளுகை செய்யுங்கப்பா. உங்க தெய்வீக கரம் ஒவ்வொரு உள்ள உறுப்புகளையும் நரம்புகளையும், கண்கள்ல, மண்டை பகுதி, ஆமாப்பா, இடுப்பு பகுதி, ஸ்பைன் ரிலேட்டட் ப்ராப்ளம், டிஸ்க் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாத்தையும் தொட்டு சுகமாக்குங்க. உங்க ஆணி பாய்ந்த கரம் தொட்டு விடுதலையாக்க திரும்ப ஜெபிக்கிறோம் இயேசுவே. நடக்க முடியல அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தரையும் அவங்க பாதத்தை தொட்டு சுகத்தை கொடுங்க. எஸ் ஓ லார்ட், அந்த காஃப் மசில தொட்டு சுகத்தை கொடுங்க அப்பா.
ஷோல்டர் ப்ராப்ளம் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை. The name of Jesus Christ of Nazareth. இன்னும் என்னென்ன பலவீனங்கள் இருக்கோ, வியாதிகள் இருக்கோ, நெடு வருடமாக சுகமே கிடைக்காத போராட்டத்திற்கு இயேசுவின் நாமத்தினால் சுகம். ஆமே. நாங்கள் விசுவாசி ஜெபிக்கிறோம். நீர் செய்ய போவதற்காக நன்றி. இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. உங்கள் காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தெய்வ தூதர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.